பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸ் வைஸ் பார்த்தால் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்று தெரிகிறது. தமிழ்நாடு தேர்தல் தொடர்பாக மட்டும் கள்ள மார்க்கெட்ல மிகப்பெரிய பெட்டிங் போய்கொண்டிருக்கிறது. அந்த பெட்டிங்களுடைய வால்யூம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ஆகும். இந்த பெட்டிங்ல பணம் கட்டுறவங்களை திசை திருப்புவதற்காகவும் லாபம் சம்பாதிப்பதற்காகவும் செயற்கையான எக்ஸிட் போல்கள் உருவாக்கப்படுகின்றன. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பெல்வெதர் தொகுதிகளில் யாருக்கு வெற்றி? வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் புகழ்பெற்ற கருத்து கணிப்பாளர்களில் ஒருவரும் என்னுடைய ஒரு நல்ல நண்பருமான ஜேவிசி ஸ்ரீராம் டெல்லியிலிருந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாவை அனுப்பிச்சிருந்தார். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 54 பெல்வெதர் கான்ஸ்டிடியூயன்சிஸ்ல எந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கறத தொகுதி வாரியாக அவர் கணித்து எனக்கு அனுப்பியிருந்தார். இந்த 54 பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸ்ல கோல்டு ஸ்டாண்டர்ட் பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சி என்று அழைக்கப்படுகிற 5 தொகுதிகளும் அடங்கும். இப்போ எந்த தொகுதியில யாருக்கு வெற்றின்னு பாக்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸ்னா என்ன, அதாவது பெல்வெதர் தொகுதி என்றால் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ நம்ம சாதாரண பேச்சு வழக்குல ஒரு விஷயத்த சொல்லுவோம், என்னன்னா, சார் இந்த தொகுதியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் சார் எப்போதும் ஆட்சியை பிடிப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது மாறினதே கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்படக்கூடிய தொகுதிகள் எதுவோ அதுக்குத்தான் பெல்வெதர் தொகுதிகள் அப்படின்னு பேரு. அது என்ன பெல்வெதர்? இது ஆக்சுவலா இங்கிலாந்துல உருவான ஒரு பெயர். இந்த பெல்வெதர்ங்கிற காயினேஜ் இங்கிலாந்துல உருவானது. அது எப்படி உருவாச்சுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. அது என்ன அப்படின்னா, அங்க நூத்துக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செம்மறி ஆடுகளை வளர்ப்பாங்க. அந்த செம்மறி ஆடுகள் காலையில மேய்ச்சலுக்கு போயிடும், சாயந்தரம் ஒரு 5-5:30 ஆச்சுன்னா அது திரும்பி அது தன்னுடைய அந்த எஜமான் இடத்துக்கு, அவருடைய கிராமத்துக்கு கரெக்டா மேய்ச்சலை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி திரும்பி வரும். அப்படி திரும்பி வர்றப்போ அந்த ஒட்டுமொத்த செம்மறியாட்டு கூட்டத்தை ஒரு காயடிக்கப்பட்ட ஒரு வயது முதிர்ந்த ஒரு செம்மறியாடு லீட் பண்ணும். ஆங்கிலத்துல இந்த காயடிக்கப்பட்ட செம்மறியாட்டுக்கு வெதர்னு பேர், WETHER, வெதர் அப்படின்னு பேர். அது கழுத்துல ஒரு மணியை கட்டி வச்சிருப்பாங்க. சோ இந்த வெதர் மணி கட்டப்பட்டிருக்க அந்த வெதர் முன்னால லீட் பண்ணும். அப்போ மணி ஓசை கேட்கும். இந்த மணி ஓசை கேட்கிறப்பவே அந்த இங்கிலாந்து கவுண்டிஸ்ல, அதாவது கிராமங்கள்ல இருக்கிறவங்க, சரி செம்மறியாடுகள் திரும்பி வந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க. சோ பின்னால் வருகிற செம்மறியாட்டு கூட்டத்தை, அதனுடைய வருகையை முன்பே உணர்த்தும் விதத்துல இந்த பெல், அதுவும் இந்த வெதருடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிற பெல் குறிக்கின்ற காரணத்தினால் அதுக்கு பெல்வெதர்னு பேர். அதே போல பின்னால் யாருக்கு வெற்றி வரப்போகிறது அப்படிங்கறத முன்கூட்டியே முதலிலேயே சொல்லக்கூடிய தொகுதிகளுக்கு பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸ் அப்படிங்கிற பேரு ஏற்பட்டது. சோ இந்த பெல்வெதர் அப்படிங்கிற காயினேஜுக்கு பின்னால இவ்வளவு பெரிய தகவல்கள் இருக்கின்றன. இது ஜஸ்ட் வாசலுடைய நாலேஜுக்காக இதை நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல டோட்டலா 54 பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கின்றன. இந்த பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸ்ல என்னன்னா, தேர்தலுக்கு தேர்தல் சில பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸ் அந்த ஸ்டேட்டஸ், அத பெல்வெதர் ஸ்டேட்டஸை இழந்துரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு டயத்துல மதுரை மத்திய தொகுதிய ரொம்ப முக்கியமான பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சின்னு சொல்லுவாங்க. மதுரை மத்திய தொகுதியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் ஆட்சியை பிடிப்பாங்க. ஆனால் அது 2016 பிரேக் ஆச்சு. 2016 அதிமுக ஆட்சியை பிடித்தது. ஆனால் அந்த மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றார். சோ டிஎம்கே வெற்றி பெற்றது, ஆனால் ஏடிஎம்கே ஆட்சியை பிடித்தது. சோ அப்போ அது அந்த ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. அது இப்படி தேர்தலுக்கு தேர்தல் பல பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸ் அதனுடைய பெல்வெதர் ஸ்டேட்டஸ் இழக்கவும் செய்யும். இப்ப என்னன்னா, ஓவராலா 54 தொகுதிகள் பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸா தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இதுல ஒண்ணு சொன்னேன், 5 தொகுதிகள் கோல்டு ஸ்டாண்டர்ட் பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சி. அது என்ன அப்படின்னா, இந்த 5 தொகுதிகளும் 70ஸ்ல இருந்தே பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சிஸா இருக்கு. 70ஸ்ல இருந்தே அந்த 5 தொகுதியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய 49 தொகுதிகள் இருக்கு பாருங்க, அது ஆரம்பத்துல பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சியா இருந்திருக்காது. திடீர்னு 80ஸ்ல இருந்து பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சியா மாறி இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும். இப்ப நம்ம ஓவராலா இந்த 54ஐயும் பார்க்க போகிறோம், தொகுதி வாரியா பார்க்க போறோம். அப்புறம் எஸ்பெஷலி அந்த 5 கோல்டு ஸ்டாண்டர்ட் பெல்வெதர் கான்ஸ்டிடியூன்சி என்ன தகவலை நமக்கு சொல்லுகிறது, என்ன செய்தியை கொடுக்கிறது அப்படிங்கறதையும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கும்மிடிப்பூண்டி அதிமுக வெற்றி, 2 பொன்னேரி ஏடிஎம்கே வெற்றி, 3 திருத்தணி ஏடிஎம்கே வெற்றி,
4 திருவள்ளூர் டிஎம்கே வெற்றி. 5 ஆவடி தாவேகா வெற்றி. 6 மதுரவாயு தாவேகா வெற்றி. 7 அம்பத்தூர் தாவேகா வெற்றி. 8 விருகம்பாக்கம் டிஎம்கே வெற்றி. 9 ஸ்ரீபெரும்புதூர் ஏடிஎம்கே வெற்றி. 10 செங்கல்பட்டு டிஎம்கே வெற்றி. 11 உத்திரமேரூர் ஏடிஎம்கே வெற்றி. 12 காஞ்சிபுரம் டிஎம்கே வெற்றி. 13 சோளிங்கர் இழுபறி, அதாவது இழுபறினா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே இடையில இழுபறி. 14 ஆற்காடு டிஎம்கே வெற்றி. 15 ஆம்பூர் டிஎம்கே வெற்றி. 16 ஜோலார்பெட் ஏடிஎம்கே வெற்றி. 17 செங்கம் ஏடிஎம்கே வெற்றி. 18 ஆரணி ஏடிஎம்கே வெற்றி. 19 வந்தவாசி டிஎம்கே வெற்றி. 20 மேட்டூர் ஏடிஎம்கே வெற்றி. 21 சங்ககிரி ஏடிஎம்கே வெற்றி. 22 வீரபாண்டி ஏடிஎம்கே வெற்றி. 23 ராசிபுரம் டிஎம்கே வெற்றி. 24 சேந்தமங்கலம் ஏடிஎம்கே வெற்றி. 25 நாமக்கல் ஏடிஎம்கே வெற்றி. 26 திருச்செங்கோடு ஏடிஎம்கே வெற்றி. 27 ஈரோடு ஈஸ்ட் ஏடிஎம்கே வெற்றி. 28 ஈரோடு வெஸ்ட் டிஎம்கே வெற்றி. 29 மொடக்குறிச்சி ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி. 30 தாராபுரம் ஏடிஎம்கே வெற்றி. 31 காங்கயம் ஏடிஎம்கே வெற்றி. 32 அந்தியூர் ஏடிஎம்கே வெற்றி. 33 திருப்பூர் சவுத் ஏடிஎம்கே வெற்றி. 34 வேடசந்தூர் ஏடிஎம்கே வெற்றி. 35 கரூர் ஏடிஎம்கே வெற்றி. 36 மணப்பாறை ஏடிஎம்கே வெற்றி. 37 ஸ்ரீரங்கம் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இடையில் இழுபறி. 39 மணச்சநல்லூர் டிஎம்கே வெற்றி. 40 முசிறி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு இடையில் இழுபறி. 41 பன்ரொட்டி ஏடிஎம்கே வெற்றி. 42 சீர்காழி ஏடிஎம்கே வெற்றி. 43 பூம்புகார் ஏடிஎம்கே வெற்றி. 44 கந்தர்வக்கோட்டை டிஎம்கே வெற்றி. 45 சோழவந்தான் டிஎம்கே வெற்றி. 46 மதுரை நார்த் டிஎம்கே வெற்றி. 47 மதுரை சவுத் ஏடிஎம்கேக்கும் தாவேகாவுக்கும் இடையில் இழுபறி. 48 ஆண்டிபட்டி ஏடிஎம்கே வெற்றி. 49 பெரியகுளம் ஏடிஎம்கே வெற்றி. 50 அருப்புக்கோட்டை டிஎம்கே வெற்றி. 51 பரமக்குடி டிஎம்கே வெற்றி. 52 ராமநாதபுரம் ஏடிஎம்கே வெற்றி. 53 தூத்துக்குடி டிஎம்கே வெற்றி. 54 ஸ்ரீவைகுண்டம் ஏடிஎம்கே வெற்றி. இப்போ இந்த 54ஐயும் நீங்க எடுத்து ஒரு பகுப்பாய்வு செய்து யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு டேலி போட்டீங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு 31 தொகுதிகளும், டிஎம்கேக்கு 16 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 3 தொகுதிகளும், இழுபறி ஸ்டேட்டஸ்ல 4 தொகுதிகளும் உள்ளன. இது தவிர நான் கோல்டு ஸ்டாண்டர்ட் பெல்வெதர் கான்ஸ்டிட்யூன்சிஸ் 5 தொகுதிகளை சொல்றேன். அதை ஏன் கோல்டு ஸ்டாண்டர்ட் சொல்றேன் அப்படின்னா 70ஸ்ல இருந்தே அந்த தொகுதியில என்ன ரிசல்ட் வருதோ அதற்கேற்றபடிதான் ஆட்சி அமைந்திருக்கிறது. அதனால அது கோல்டு ஸ்டாண்டர்ட் பெல்வெதர் கான்ஸ்டிட்யூன்சின்னு சொல்றோம். அந்த மாதிரி பார்த்தா அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் பெல்வெதர் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல நார்த்ல ஒரே ஒரு தொகுதி இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர். மேற்குல ஒரே ஒரு தொகுதி, அது நாமக்கல். மீதி 3 தெற்க இருக்கு. தெற்க இருக்கிற அந்த 3 தொகுதி எது அப்படின்னா வேடசந்தூர், சோழவந்தான், ராமநாதபுரம். இப்போ இந்த 5ல யாருக்கு வெற்றிங்கிறத தனியா ஒரு தடவை பார்ப்போம். இப்போ நார்த்ல இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் அதுல ஏடிஎம்கே வெற்றி. அதுக்கப்புறம் மேற்கே இருக்கக்கூடிய நாமக்கல் அதுல ஏடிஎம்கே வெற்றி. சவுத்துல இருக்கக்கூடிய வேடசந்தூர் அதுல ஏடிஎம்கே வெற்றி. ராமநாதபுரத்தில் ஏடிஎம்கே வெற்றி. சோழவந்தான்ல டிஎம்கே வெற்றி. சோ 5ல 4 ஏடிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னு ஜேவிசி ஸ்ரீராம் உறுதிபட கூறுகிறார். சோ பெல்வெதர் கான்ஸ்டிட்யூன்சிஸ் வைஸ் பார்த்தால் அதிமுக முந்துகிறது. அதிமுக கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்று தெரிகிறது. எக்ஸிட் போல்களுக்கு பின்னால் கூட ஒரு சதி இருப்பதாக கருதப்படுகிறது. நேற்றைக்கு ஹைதராபாத்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்
அவர் கடந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 9 சீஃப் மினிஸ்டர்ஸோட தேர்தல் காலத்துல பணிபுரிந்தவர். பல்வேறு இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆலோசகராக தேர்தல் காலத்தில் செயல்பட்டவர். அவர் என்னோட பேசி கொண்டு இருந்தார். நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், சார் தேர்தலுக்கு முன்னால கருத்து கணிப்பு தங்களுக்கு சாதகமாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்சிகள் முயற்சி எடுப்பதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதன் மூலமாக மக்கள் மனதை ஷேப் பண்ணி வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்பி விடுவதற்கான முயற்சின்னு அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எக்ஸிட் போல் தங்களுக்கு சாதகமா வரணும்னு ஏன் கட்சிகள் முயற்சி செய்யணும்? அதுக்காக கட்சிகள் ஏன் செலவழிக்கணும்? இதுல என்ன லாபம் இருக்க முடியும்? ஏன்னா அவங்கவுங்க போட்ட ஓட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. மே 4ஆம் தேதி யாருக்கு யார் வாக்களித்து இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. இனிமேல் ஒண்ணும் மாற்ற முடியாது. அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸிட் போல் விஷயத்துக்கு ஒவ்வொரு கட்சியும் ஏன் அக்கறை காட்டி ஆகணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் ஒரு முக்கியமான பதிலை சொன்னார். சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொன்னார். சார் இதுக்கு ரெடிமேடா சோகால்ட் ஆன்சர் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாளைக்கு தங்களுக்கு சாதகமாக தேர்தல் முடிவுகள் வரவில்லை என்றால் பாருங்க, இத்தனை எக்ஸிட் போல் எங்களுக்கு சாதகமா சொல்லியிருக்கு, அப்படிங்கிறப்போ எப்படி தேர்தல் முடிவு எங்களுக்கு சாதகமாக வராமல் போகும்? அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒரு சதி நடந்திருக்கு, இந்த சதிக்கு தேர்தல் ஆணையமும் உடந்தை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிக்சரை உருவாக்கலாம். அப்படி ஒரு நேரேட்டிவை உருவாக்குறதுக்கு இது பயன்படும். இப்ப ராகுல் காந்தியை எடுத்துக்கங்க. மகாராஷ்டிரா தேர்தல் சம்பந்தமா அவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு? மகாராஷ்டிரா எலெக்ஷன் சம்பந்தமா எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் எங்களுக்கு சாதகமாக இருந்தும் தேர்தல் முடிவுகள் எப்படி மாறி போயின, அப்பனா அதுல மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? அதே போல எதிர்காலத்துல சொல்லிக் கொள்ளலாம். இது ஒரு காரணமா இருக்கலாம். இது பொதுவா எல்லாராலும் முன்வைக்கப்படுகிற ஒரு காரணம். ஆனால் அதை தாண்டி ரொம்ப ரொம்ப சூட்சுமமான ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் தொடர்பாக மட்டும் பெட்டிங், அதாவது கள்ள மார்க்கெட்ல மிகப்பெரிய பெட்டிங் போய்கொண்டிருக்கிறது. அந்த பெட்டிங்குடைய வால்யூம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ஆகும். டு த டியூன் ஆஃப் 10,000 crores கிரே மார்க்கெட்ல மிகப்பெரிய பெட்டிங் போயிட்டு இருக்கு. சோ இந்த எக்ஸிட் போல்களுக்கு பின்னால் இந்த பெட்டிங்கை நடத்தக்கூடிய தாதாக்கள், அதாவது புக்கீஸ், அவங்க காரணமா இருப்பாங்க அப்படின்னு நான் கருதுகிறேன். என்னன்னா அவங்க ஒரு விதமா திசை திருப்பி விடுவாங்க. இப்போ இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா, யார் ஆட்சியை பிடிப்பா அப்படிங்கறதுல எல்லாருமே சரியான ஆன்சரை சொல்லிட்டாங்க அப்படின்னா புக்கீஸ் சம்பாதிக்க முடியாது, பெட்டிங் நடத்துறவங்களுக்கு ஆதாயம் இருக்காது. அப்படிங்கிறப்போ யாரு ஜெயிக்க மாட்டாங்களோ அவங்க மேல இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க பணத்தை கட்டி எல்லாரும் தங்களுடைய பணத்தை இழந்தால்தான் பெட்டிங் நடத்துறவங்களுக்கு லாபம், புக்கீஸுக்கு லாபம். அப்ப இந்த புக்கீஸ் திட்டமிட்டு என்ன செய்வாங்கன்னா, தோற்கக்கூடியவர்களை வெற்றி பெறக்கூடியவர்கள் மாதிரி சித்தரிப்பார்கள். அதுக்கு மீடியா லெவல்ல அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, லாபி உண்டு. அதை வச்சு பல காரியங்களை அவங்க செய்வாங்க. இப்போ நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கலாம். இப்ப லாஸ்ட் 4 days-ஆ விஜய நேஷனல் சேனல்ஸ் ஃபுல்லா ஹீரோவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு காரியம் பண்றவங்க, இப்படி ஹீரோவாக்குறவங்க எலெக்ஷனுக்கு முன்னால அது செஞ்சிருக்கலாமே. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் 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 எங்க பார்த்தாலும் ஒரே விஜய் சத்தம். என்ன காரணம்? இப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த சத்தம், இந்த மீடியா ப்ரொஜெக்ஷன் இதை கேட்கிற அத்தனை பேரும் விஜய் மேல பணத்தை கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. விஜய் தான் நாளைக்கு சீஃப் மினிஸ்டர், விஜய் தான் ஆட்சி பிடிப்பார் அப்படின்ட்டு. ரிசல்ட் வர்றப்போ அநேகமா இல்ல, திட்டவட்டமா அது வேறாகத்தான் இருக்கும். அப்போ பணத்தை கட்டினவங்க தலையில துண்டை போட்டு போக வேண்டியதுதான். புக்கீஸுக்கு லாபம். சோ இந்த பெட்டிங்ல பணம் கட்டுறவங்களை திசை திருப்புவதற்காகவும் லாபம் சம்பாதிப்பதற்காகவும் செயற்கையான எக்ஸிட் போல்கள் உருவாக்கப்படுகின்றன. அதனால இந்த பெட்டிங் தாதாக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த புக்கீஸ் மேல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கிறது சார் என்று ஹைதராபாத் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னிடம் கூறினார். இது ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன் நினைக்கிறேன். இதுவரைக்கும் யாருமே இந்த கோணத்துல பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்திருக்கோம், கிரிக்கெட் மேட்ச்ல பெட்டிங் நடந்தது, புக்கீஸ் கைவண்ணம் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி. அதுல பணத்தை வாங்கிட்டு விளையாடின பிளேயர்ஸ் கூட உண்டு. அந்த விதத்துல அசாருதீன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கொஞ்ச காலத்துக்கு அவர் கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்போ ஐபிஎல் மேட்ச் வரைக்கும்லாம் பெட்டிங்ஸ் போயாச்சு. நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெட்டிங் உண்டு. நார்த் இந்தியால தான் இது ரொம்ப அதிகம். நார்த் இந்தியால ஒரு பெரிய அந்த லோக்கல் நடக்கக்கூடிய மல்யுத்த போட்டியா இருந்து வச்சுக்கோங்க, ரெஸ்லிங் அந்த மாதிரி, அதுக்கே பெட்டிங் உண்டு. இப்படி பெட்டிங் மானாவாரியா போகும். அதனால்தான் நார்த் இந்தியால இந்த ராஜஸ்தான், மகாராஷ்டிரா
டெல்லி இந்த மூன்றிலும் இயங்கக்கூடிய சட்டா பஜார் ரொம்ப ஒரு வலுவான அமைப்பாக இருக்கிறது. ஆனா சட்டா பஜார்ங்கிறது அங்கீகரிக்கப்படாத அமைப்பு, சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய அமைப்பு. ஆனால் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செயல்பட்டு இருக்கு. அங்கெல்லாம் அது ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப நான் கேள்விப்பட்ட இந்த ஹைதராபாத் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூடுதலா ஒரு தகவல் சொன்னார். என்னன்னா, சத்தமே இல்லாம திருப்பூர்ல இது மாதிரியான ஒரு பெட்டிங் கம்பெனி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. புக்கீஸ் ஏராளமா திருப்பூர்ல இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பெட்டிங்கோட மையமே திருப்பூர் தான் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. எல்லாம் இந்த ராஜஸ்தான், டெல்லி சட்டா பஜார் நினைச்சிட்டு இருக்கோம். சத்தமே இல்லாமல் தமிழகத்துல திருப்பூர்ல ஒரு சட்டா பஜார் இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த புக்கீஸுடைய கை டெல்லி வரைக்கும் நீளும், டெல்லியில இருக்கிற மீடியாக்கள் வரைக்கும் நீளும். அவங்க புது புது புனைவுகளை திணிக்கிறார்கள். இன்னார்தான் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோடனையை மீடியாக்கள் மூலம் அவர்கள் உருவாக்குகிறார்கள். இப்போ அதை பார்த்து தானே ஒவ்வொருத்தரும் முடிவுக்கு வருவாங்க. அதாவது பெட்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்க மீடியாக்கள் ஃபுல்லா என்ன சொல்லுது, ஏது சொல்லுது. சோ இத்தனை எக்ஸிட் போல் வந்ததுல பெரும்பாலான எக்ஸிட் போல் இதுதான் சொல்லியிருக்கு. அப்படின்னா இதன் மேல பணம் கட்டினா நம்ம ஜெயிச்சிடலாம். 10 ரூபாய் போட்டா 20 ரூபாய், 1 லட்சம் போட்டா 2 லட்சம், 50 லட்சம் போட்டா 1 கோடி கிடைக்கும். சோ இதுல பெட் கட்டுவோம். தப்பா அவங்கள டைரக்ட் பண்ணி விட்டுறது. அதுக்காக இத்தனை வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த ஹைதராபாத் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னிடம் பகிர்ந்து கொண்டு அதை நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதனால இந்த எக்ஸிட் போலுக்கு பின்னாலும் ஏதேதோ கரங்கள் இருக்கின்றன, ஏதேதோ சதிகள் இருக்கின்றன என்பது மட்டும் புலனாகிறது. ரொம்ப நேர்மையான முறையில எக்ஸிட் போல்கள் வந்திருக்கின்றனவா? பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் அதுல சந்தேகம் இருக்கிறது. இப்ப நம்ம ஜேவிசியோட எக்ஸிட் போல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜேவிசி கிட்ட 1 வருஷமா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு இருக்காரு, களமாடி கொண்டு இருக்கிறார். அவர் களத்துல என்ன சந்தித்தார், என்ன யாரை பார்த்தாரு, என்ன பேசினார், எல்லாம் விஷுவல் எவிடன்ஸோட நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் திடீர்னு போயிட்டு ஜேவிசி இவங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லல. கோலாகலாஸ் டிவியினுடைய நேயர்கள் தொடர்ந்து அதை கவனிச்சுட்டே வந்திருக்காங்க. இது எப்படி கடந்த 1 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், ட்ராக் பண்ணிட்டு. அந்த மாதிரி கொடுத்திருக்கிற ஒரு கருத்து கணிப்பு, அதே அடிப்படையில வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல். ஆனால் மத்த எக்ஸிட் போல்ஸ் அவங்க என்னைக்கு பண்ணாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ அந்த ஹைதராபாத் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேற ஒரு குண்டை வேற தூக்கி போட்டுக்கிறாங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.